டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் மூவி தான். பாலிவுட்டின் ஸ்டார் இயக்குனரான அனுராக் கஷ்யப் டைரக்ஷனில் பாபி தியோல் அவர்கள் நடிப்பில் வெளியாகி இருக்கும் படம் பந்தர். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பந்தர் என்றால் கூண்டில் அடைக்கப்பட்ட குரங்கு என்று பொருள். அதுதான் இந்த டைட்டிலுக்கான அர்த்தம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் பாபி தியோல், படத்தில் அவர் பேர் சமர் மெஹ்ரா. ஒரு காலத்தில் டிவி நடிகராக நட்சத்திரமாக ஜொலித்தவர், புகழின் உச்சத்தில் இருந்தவர். தனது 50 வயதில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சினிமாவில் நடிக்க போய் அதுக்கப்புறம் மார்க்கெட்டையும் இழந்து ஒரு பேரு புகழ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு பொருளாதாரத்துக்காக பணக்கார வீடுகளில் திருமணங்களில் கச்சேரி நடத்தும் நிலையில் தான் இருக்கார். ஆனாலும் கெத்தை விட்டுடாமல் தான் பெரிய ஆள், ஹாலிவுட்டில் நடிக்க போகிறேன்னு உருட்டிகிட்டு இருக்காரு. காலத்தை ஓட்டுறாரு. கஷ்டத்தை வெளியில் காட்டி கொள்ளாமல் வசதியான வாழ்க்கை வாழ்வது போல் மெயின்டைன் பண்ணுறாரு. 50 வயது வரை ஆடம்பரமாக வாழ்ந்து வந்த சமர் மெஹ்ரா 50 வயதுக்கு பிறகு தனக்கு ஒரு துணை வேண்டும் என நினைக்கிறாரு. இணையதளம் மூலமாக டேட்டிங் ஆப்பில் குஷி என்ற பெண்ணை சந்திக்கிறாரு. அவரும் இவரும் காதலித்து நட்பா பழகி அப்புறம் காதலிக்க ஆரம்பித்து காதலாக பழகி வரும் சூழலில் ஒரு நாள் நாயகன் சமர் மெஹ்ரா வீட்டுக்கு அவசரமாக வரும் போலீஸு அவரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்கின்றனர். அங்கு அவர் காயத்ரி என்ற பெண்ணை பாலியல் பலாத்காரம் கற்பழித்ததா புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதனை கேட்டு அதிர்ச்சி அடையும் சமர் தான் நிரபராதி என்று எவ்வளவோ எடுத்து சொல்லி மன்றாடுகிறாரு. ஆனாலும் 15 நாட்கள் காவலில் வைக்க நேரிடுகிறது. அதன் பின்னர் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதில் எதிர்த்தரப்பு கடுமையாக எதிர்க்குது. வெளியில் போனால் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி சாட்சிகளை கலைச்சிடுவார்னு சொல்கிறாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்த ஹீரோவால் ஜெயில் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடியல. அதன்பின் தன்னை குற்றமற்றவர் என்று சமர் நிரூபித்தாரா? ஏன் அவர் மீது பொய்யான புகார் கொடுக்கப்பட்டது? அல்லது சம்பவம் நடந்தது உண்மையா அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில் தான் மீதி கதை. ஜெயில் காட்சிகள் ராவா எடுத்திருக்காங்க. பாலிவுட்டில் வித்தியாசமான கதை களத்தில் படங்களை கொடுக்கக்கூடிய இயக்குனரான அனுராக் கஷ்யப் சமீப காலமாக பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை. இந்த பந்தர் படத்தின் மூலம் அவர் தன்னை மீண்டும் நிரூபிச்சிருக்கார் என்றே சொல்லலாம். ஹீரோ தன்னை நிரபராதி என நிரூபிப்பதே என்பதே ஒன்லைனாக இருந்தாலும் நான் லீனியர் திரைக்கதையில் சுவாரஸ்யப்படுத்தியிருக்காரு இயக்குனர். பாபி தியோலின் அறிமுக காட்சியே அவரது கேரக்டர் குறித்து காட்டப்படுவதால் ஒருவேளை இவர் குற்றம் செய்திருப்பாரோ என பார்வையாளர்கள் நினைக்கும் அளவுக்கு கடைசி வரை த்ரில்லர் மூடிலேயே படத்தை கொண்டு சென்றுள்ளார் இயக்குனர் அனுராக் கஷ்யப். முதல் பாதியில் நாயகன் சிறையில் அனுபவிக்கும் கொடுமைகள், துன்பங்களை பார்க்கும்போது நமக்கு ஒருவித பயம், அவர் மீது பரிதாபம் வருது. அந்த அளவுக்கு ராவா காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வசனங்களும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சிறையின் கோர முகம் ராவாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹீரோ எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என ரசிகர்கள் நினைக்கும் போது இறுதியில் ஒரு ட்விஸ்ட் காத்திருக்கு. பாபி தியோல் சும்மா புகுந்து விளையாடி இருக்காரு. ஒற்றை ஆளாக கதையை தாங்கி நிற்கிறாரு. காயத்ரியாக வரும் சபனா பப்பி இப்படி ஒரு பெண்ணா என மிரட்டி விட்டுருக்காங்க. தான் நிரபராதி என்று மன்றாடும் பொலிவிழந்த பொழுதுபோக்கு கலைஞனை நம்புவதா, அல்லது தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறும் அந்த பெண்ணை நம்புவதா என்பது கொஞ்சம் கடினமானது தான். 2018 மீ-டூ இயக்கம் உச்சத்தில் இருந்தபோது அம்பலப்படுத்தப்பட்ட இந்திய திரையுலகின் ஜாம்பவான்கள், குற்றம் சாட்டப்பட்ட கதாபாத்திரங்கள் அனைவரும் ஏறக்குறைய திருந்திருப்பாங்க. தைரியமாக வெளியில் வந்து குற்றச்சாட்டு சுமத்தும் பெண்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டு வேலையிலிருந்து தவிக்கின்றனர்.
அந்த மாதிரி பாலிவுட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் படமாக எடுத்திருக்காங்க. முழுவதும் உண்மை கிடையாது, கொஞ்சம் புனைவு கலந்து படமாக்கியிருக்காரு இயக்குனர் அனுராக் கஷ்யப். நடிகர்களை பொறுத்தவரை பாபி தியோல் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. ஜெயிலில் அவரை அடி வாங்கும் போதும் துன்பப்படும் போதும் எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே பாவம்னு ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணுகிறார் பாபி தியோல். நாயகனின் சகோதரியாக சானியா மல்கோத்ரா தவறே செஞ்சிருந்தாலும் தான் அண்ணனை வெளியே எடுத்தே தீர்வுது என உறுதியாக இருக்காங்க. ஆரம்பத்தில் ஆதரவளித்து விட்டு பிறகு விரக்தி அடைவதும். நாயகனின் சகோதரி பெண்களின் மனதை பிரதிபலிக்கிறார். இந்த ஒரு முறை காப்பாற்றி விட்டுட்டோம்னா இனிமே எந்த தவறும் செய்ய மாட்டார் என நம்புகிறாங்க. அடுத்தவன் சின்னதாக குற்றம் புரிஞ்சாலும் அது கொடூரமான குற்றம். பெண்களுக்கு தன் குடும்பத்தை சேர்ந்த இரத்த சொந்தம் தவறு செய்தால் கொடூரமான குற்றங்களை செய்தாலும் அது தெரியாமல் சின்னதாக தவறு பண்ணிட்டான், இனிமே பண்ண மாட்டான்னு இவங்களே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு சகோதரியாக சானியா மல்கோத்ரா இருக்காங்க. சமரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் சப்னா பப்பி மிரட்டலான நடிப்பு. கடுமையாக உழைக்கும் வழக்கறிஞராக ரித்தி சென். சமரின் காதலியாக சபா ஆசாத் என அனைவரும் தங்களுக்கு கொடுத்த கேரக்டரை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. பந்தர் படம் ஒரு இருண்ட சிறை நாடகமாக மாறுகிறது. மலையாள நடிகர் பிருத்திவிராஜோட அண்ணன் இந்திரஜித் சுகுமாரன் வடசென்னை கிஷோர் மாதிரி ஜெயிலை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. கன்னட நடிகர் ராஜ்பி செட்டி எந்த படமாக இருந்தாலும் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்து ரசிகர்கள் மனதில் பதிந்து விடுவார் ராஜ்பி செட்டி. இந்த படத்துலையுமே அவரே நம்ம மனசில் பதிஞ்சிடுறாரு. ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், இன்னுமே அவரை பயன்படுத்தி இருக்கலாம் ராஜ்பி செட்டியை. சக்தி வாய்ந்த ஆண்களும் சக்தியற்ற பெண்களும் நசுக்கப்பட்ட மீட்டு இயக்கம் குறித்து மிகவும் தேவையான உரையாடல்களோடு புத்துயிர் அளிக்கக்கூடும் இந்த படம். முதல் பாதி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது, இரண்டாம் பாதி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. நடிகர்கள் பாபி தியோல், சானியா மல்கோத்ரா, சபா ஆசாத், சப்னா பப்பி, ரித்தி சென், ஜிதேந்திர ஜோஷி, இந்திரஜித் சுகுமாரன், ராஜ்பி செட்டி, நடேஷ் ஹெக்டே, சுகந்த் கோயல் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. டைரக்ஷன் இயக்குனர் அனுராக் கஷ்யப். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.